ஹலோ மக்களே, நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம், கொஞ்சம் ஃபன், அப்புறம் கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வர வர சீரியலில் ரொம்ப சுவாரஸ்யம் அப்படின்றது இல்லை. அது எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி பற்றின உண்மைகள் வெளிவரும்போது தான் இனிமே சுவாரஸ்யம் அப்படின்றது இருக்கும். ஸோ அது இப்போதைக்கு டேரக்டர் கொண்டு வர மாட்டார் அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளியராகவே தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கிறிஷ் பற்றின உண்மைகள் வெளியே வருது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக கிறிஷ் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் பெருசாக எந்த ஒரு சம்பவம் இருக்காது. ஆக்சுவலாக அந்த உண்மைகள் வந்து வெளியே தெரிஞ்சு ஒரு இஷ்யூ ஆறக்கே பல மாதம் ஆக்குவார் டேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஃபன் அப்படின்றது எதுனா இப்போதைக்கு நம்மளோட விஜயாவோட கிளாஸ் ரூம். ஸோ அவங்க வந்து ஒரு வழியாக ஆஃபர்னு போட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 6 பேரை கிளாஸ் ரூமில் சேர்த்துட்டாங்க அப்படின்றது. ஸோ இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, வெளியே எங்கேயும் போனால் பஞ்சாயத்து வரும் அப்படின்றக்காண்டி ஒரு லவ்வர்ஸ் வந்து இங்கே டான்ஸ் கிளாஸ் மூலமாக அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறக்காக வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கப்புள் வச்சு நம்மளோட விஜயாவை வந்து பெருமையாக பேசி 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 அவங்கள வந்து கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் நம்மளோட விஜயாவுக்கு ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளை இந்தளவுக்கு பாராட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கோமாளியான ஒரு மொமெண்ட்டை தான் வந்து நம்ம வந்து ஃபன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆமாங்க, கிளாஸ் ரூமில் எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ என்ன அப்படின்னா, இடையில கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிரேக் மூலமாக தான் தெரிய வருது. நம்ம வெளியே எங்கேயும் போயிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். உங்கள் அப்பா நம்மளை சும்மா விட மாட்டாங்க, எப்போ பாரு ஸ்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இதுனா நமக்கு பிரச்சனை இல்லை, டெய்லி 1 hour எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இங்கேயே பேசிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது தெரியாமல் நம்மளோட விஜயா பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களோட திறமையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தீபக், அதாவது புதுமுகத்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற மட்டும் நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. விஜயாவுக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க. அதாவது ஒன்று விஜயா பிரச்சனை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மனோஜ் எதனா கோமாளித்தனம் பண்ணி வசமாக சிக்குவார். அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது மாற்றின்றது. ஸோ இப்போ பிரச்சனை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயா அவர்களுக்கு தான். ஸோ இப்போது அவங்க வந்து இவங்களை ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு தீபக் வந்து, நான் எந்த மாஸ்டருமே எங்களுக்கு இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் தான் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் வரைக்கும் வரணுங்கன்னா பாதிலாம் போகாதீங்க, ஃபுல்லாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நடக்க போகிற பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நீயாமா கோமாளிமாய் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது. ஸோ அந்த பெருமையெல்லாம் கேட்டுட்டு, நாங்கள் உங்களை மேடம்னு கூப்பிடவா மாஸ்டர்னு கூப்பிடுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, வார்த்தைக்கு வார்த்தை மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு தீபக் பேசியே நம்ம விஜயாவை கவுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் டெய்லி மார்னிங் நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா, வீட்டில் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாம் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக யார் வரா அப்படின்னா விஜயா வராங்க. ஸோ தீபக் வந்து, இல்லை நான் வந்து மொட்டை மாலில் கொண்டு வந்து உங்களை விட்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு மாஸ்டரோட வீட்டெல்லாம் செக் பண்ணுறதை பார்த்தா தான் சம்பவம் பெருசாக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரு பெரிய ரவுடின்ற மாதிரி தீபக் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயாவை தான் வசமாக சிக்கலில் விட போகிறாரு, அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ அவர் ஓவர் ஆக்டிங்கை வந்து அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஐயோ மாஸ்டர், உங்களை ட்ராப் பண்ணுறேன், நான் கொண்டு போய் உங்களை மொட்டை மாலில் விட்டுறேன், ஹேண்ட்பேக் எங்கே வைக்கணும்னு சொல்லுங்கள், நான் வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து யோசிக்கிறார். என்னடா ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் போனதுக்கப்புறமா மாஸ்டர் அப்படின்ற வார்த்தையை வந்து எல்லாருமே கலாச்சிருக்காங்க. அதாவது நம்மளோட மனோஜ் வந்து, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அவர் உங்களை இப்படி கூப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட முத்து வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மளோட மீனாவை கூடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டீ போடுறவங்கள நம்ம என்னென்னு கூப்பிடுவோம், மாஸ்டர்னு கூப்பிடுவோம். பரோட்டா போடுறவங்கள என்ன சொல்லுவோம், மாஸ்டர்னு கூப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி மீனா சூப்பராக டீ போடுவோம், அதனால் நான் மாஸ்டர்னு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து விஜயாவை வெறுப்பேற்றி விளாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த ஒரு காம்போ உண்மையாகவே நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு அப்படின்றது. ஏன்னா விஜயா எப்போ பார்த்தாலும் நக்கல் அடிப்பாங்கள்ல, இப்போ பதிலுக்கு அடிக்கும்போது அவங்களுக்கு அதோட பெயின் என்ன அப்படின்றது தெரியுன்றதா ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனோஜ் வந்து எப்பயும் போல் நம்மளோட முத்துவோட ப்ரொஃபஷனை கலாய்க்கிறார். நாங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே உயர்ந்து போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்குலாம் பெரிய பட்டம் கிடைக்கும், உனக்கு என்னடா கிடைக்கும், நீ வெறும் டிரைவர் தான்டா, கடைசி வரைக்கும் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரவி வந்து திட்டுறார். அவனோட ப்ரொஃபஷன் பற்றி பேசாதன்னு சொல்லியிருக்காங்களா, எதுக்கு பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு, என்ன மீனா உனக்கு மூஞ்சி மாதிரி இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு வருத்தப்படியா? இல்லையே, நான் எங்கே வருத்தப்படணும், நல்லவங்க சாபம் விட்டாதானே பழிக்கும், அப்போ
அப்புறம் எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீனா செருப்படி கொடுக்க ரோகிணிக்கு கோவம் பொங்கிட்டு வருது. என்ன மீனா நீங்கள் சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ நேரம் பேசினாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையா அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்குமே ஸ்லிப்பர் ஷாட்டு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மாற்றி மாற்றி செருப்படி வாங்கிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் 2 காருக்கு ஓனர் சரியா அப்படின்னோட முத்துவே ஆக்சுவலாக அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. ஆமாம் இல்லை நான் ஓனர் இல்லை, ஐயோ அப்பா நான் ஓனர் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னோன்னு அண்ணாமலை சிரிக்கிற. தெரியும்டா நான் நீ ஓனரோட 2 கார் ஓனரோட பிள்ளைக்கு அப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கலாச்சிட்ருக்காரு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு செய்கை அப்படின்றது வந்து அந்த இடத்துல ஓடிட்டுருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் உண்மையாகவே ஃபன்னாக தான் இருந்தது. ஸோ அது ஸ்டாப் ஆகுது. அடுத்த மொமெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஷை பற்றின உண்மைகளை பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ நைட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கிறிஷ் பற்றின உண்மைகள் எல்லாத்தையும் முத்துவும் மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை ரோஹிணி வெளியே நின்று கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எப்பேற்பட்ட கோவமோ இல்லை என்ன ஒரு பிரச்சனையோ இருந்தாலும் எப்படி அவங்க வந்து பெத்த குழந்தைய வந்து வேணான்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது நாளைக்கு தான் அந்த ப்ரொமோவில் பார்த்தின விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஸோ குழந்தைய வந்து தத்தெடுக்க போகிறோன்ற விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை பார்க்க முடியுது. ஸோ ரோகிணியோட முடிவுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம்.